ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. உலக மக்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 365 நாட்கள், 52 வாரங்கள், 12 மாதங்கள். மாதம் 4 வாரங்கள், வாரம் 7 நாட்கள், ஒரு நாள் 24 மணி நேரங்கள். ஒரு மணி நேரம் 60 நிமிடங்கள், ஒரு நிமிடம் 60 நொடிகள். ஒரு நொடி நாம் எடுக்கும் முடிவுகள். அந்த முடிவினை யோசித்து எடுப்போம், அதை முயற்சியால் வென்று முடிப்போம். 2024 மன மகிழ்ச்சியோடு வரவேற்போம். 2023 2 + 0 + 2 + 3 it is equal to 7. 7 is a magical number. அதனால இந்த 2023 ஒரு மேஜிக்கல் இயரா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இந்த 2023 எனக்கு ஒரு சில ஹாப்பி மூமெண்ட்ஸையும் ஓர் 1000 ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸையும் பரிசா தந்திருந்தது. ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோவரா இந்த வருஷம் பல எதிர்பார்த்த சம்பவங்களும் ஒரு சில எதிர்பார்க்காத அசம்பாவிதங்களும் நடந்திருந்தது. பட் ஒரு மூவி ரிவ்யூவரா இந்த 2023 ஒரு மெமரபிளான இயர்னே கூட சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்தோட கமர்ஷியல் கம்பேக்ல தொடங்கி அசோக் செல்வனோட எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் வரைக்கும்னு இந்த 2023 நாம பல மெமரபிளான மூமெண்ட்ஸை ஃபீல் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் 2023 ஆண்டு டியர் டெத் படத்தில் தொடங்கி 12th ஃபெயில் படம் வரைக்கும்னு நம்ம ராடி யூடியூப் சேனலில் ஃபுல் ஃப்ரெஜ்டாக ரிவ்யூ பண்ண 95 படங்கள்ல இருந்து 10 சிறந்த படங்கள் என்னென்னு பார்க்க தொடங்குவோம். பின் குறிப்பு என்னன்னா, இது ராடிவி ரிவ்யூவோட தனிப்பட்ட தேர்வு மட்டுமே. அதனால உங்களோட 10 பெஸ்ட் மூவிஸோட எங்க லிஸ்ட் ஒத்து போனா மகிழ்ச்சி. அப்படி இல்லைனா இதுவும் ஒரு வகையில பயிற்சின்னு சொல்லிட்டு லெட் ஸ்டார்ட் தி 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2023. 10 பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2023 முதல் படம் நம்ம வினோத் கிஷன் மற்றும் கௌரி கிஷன் 2 பேரும் நடிப்புல கலக்கி இருந்த பிகினிங். ஒரு சிம்பிளான கதையை ஒரு சில ஆடட் எலமெண்ட்ஸ் மூலமா எக்ஸ்ட்ராடினரியா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு படத்தோட இயக்குனர். வினோத் கிஷனோட கேரக்டர் அவருக்கும் கௌரிக்கும் நடுவில் நடக்கிற ஃபோன் கான்வர்சேஷன் மூலமா உருவாகிற ஹியூமர், கூடவே வினோத் அவர்கள் போற போக்கில் பேசுற ஸ்ட்ராங்கான மெசேஜஸ்னு இந்த பிகினிங் படம் பார்க்க போன ஆடியன்ஸ் எல்லாரையும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில டச் பண்ணியிருக்கும். ஆனா இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தாங்கன்ற கேள்விதான் எனக்குள்ள அதிகமா இருக்கு. இவங்க யூஸ் பண்ண ஸ்பிளிட் ஸ்கிரீன் நரேஷன்ல தொடங்கி இந்த படத்துல ஒரு சில மைனர் ஃபிளாஸ் இருந்தாலும் ஒரு முழு படமா பார்க்கும்போது இந்த பிகினிங் எ ஃபிலிம் டு ரிமெம்பர்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. படம் அமேசான் பிரைம் வீடியோல இருக்கு. படத்தை பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க, ஏற்கனவே பார்த்தவங்க ரீவாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். நம்ம லிஸ்ட்ல இருக்க 2வது படம் தாதா. சிங்கிள் மதர் என்ற காலம் போய் சிங்கிள் ஃபாதர் என்ற கான்செப்டை பற்றி பல இடங்கள்ல சிரிக்கிற மாதிரியும் சில இடங்கள்ல சிந்திக்கிற மாதிரியும் பேசியிருந்த படம். கவினோட கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ், பிரதீப் ஆண்டனியோட ஃபன்ஃபில்டு பர்ஃபார்மன்ஸ்னு இந்த தாதா படம் பல வகைகளில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தது. எஸ்பெஷலாக நம்ம கவின் அவர்கள் கண்ணீர்னா என்னன்னு கேட்டுட்டு அவர் கண்ணீர் சிந்தின மோமெண்ட் இருக்கே, அதெல்லாம் அந்த சீன் டு ரிமெம்பர் ஃபார் எவர்னு சொன்னால் அது மிகையாகாது. பட் அபர்ணா தாஸோட ஆக்டிங் எனக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது, சில இடங்களில் படம் லேகாக இருந்ததுன்னு இந்த படத்துலேயே குறைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் குடும்பத்தோட பார்த்து கொண்டாட வேண்டிய இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்கு, பார்த்து கொண்டாடுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்க 3வது படம் இயக்குனர் கம் நடிகர் எம் சசிகுமார் அவர்களோட கம்பேக் படமான அயோத்தி. நார்த் இந்தியாவிலிருந்து ராமேஸ்வரம்க்கு வந்த ஒரு ஃபேமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. அந்த இறந்தவங்களோட பாடியை மறுபடியும் சொந்த ஊருக்கு அனுப்ப நம்ம சசிகுமார் எப்படி ஹெல்ப் பண்ணாருன்ற சிம்பிளான கதையில சென்டிமெண்ட்ன்ற எலமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாரையும் கலங்க வச்சிருந்தாங்க. இதில் நம்ம பிரீத்தி அஸ்ரானி, யாஷ்பால் சர்மானு வடக்கன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க பர்ஃபார்மன்ஸ்ல பட்டையை கிளப்பி இருக்க நம்ம சசிகுமார் புகழ் போன்றவங்களும் ஸ்கோர் பண்ண தவறல. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடிகிற வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சுட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல நம்ம சசிகுமார் தன்னோட பேரை சொன்ன மோமெண்ட் இருக்கு. எத்தனை மதங்கள் இருந்தாலும் மனிதாபிமானம் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்னு கருப்பு சட்டை காவி சட்டைன்னு எல்லா சட்டைக்காரர்களுக்கும் பாட போகட்டின இந்த அயோத்தி படத்தை நீங்க எல்லாரும் ஜீ5ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாட்டை வச்சாங்க பாருங்க, அதாங்க தமிழ் சினிமாவோட சிறப்பே. இது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கான எடுத்து காட்டு. நம்ம லிஸ்ட்ல இருக்க 4வது படம் காமெடி நாயகன் சூரி அவர்கள் கதையின் நாயகனா உருவாகி இருந்த விடுதலை. இந்த படத்தோட கதையும் சமீபத்தில் வந்த கூசே முனுசாமி வீரப்பன் அவர்களோட டாக்குமெண்ட்ரி கதையை ஒண்ணுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. வாத்தியார் விஜய் சேதுபதியை பிடிக்க போடப்பட்ட ஒரு கம்பெனியில நம்ம சூரி ஒரு ஜீப் டிரைவர். அவருக்கும் ஹீரோயின் பவானி ஸ்ரீக்கும் நடுவுல ஒரு காதல் ட்ராக்.
இதுக்கு பேரலாவே நம்ம சூரியோட கடமை ட்ராக்னு இந்த விடுதலை படத்தை 2 வகையா பிரிக்கலாம். காதல் ட்ராக் நம்மளை கொண்டாட வச்சு, கடமை ட்ராக் ஒரு மாதிரி கடுப்பேத்துற மாதிரி இருந்தாலும் ஓவரால் படமா இந்த விடுதலை 2023ஓட சிறந்த படங்கள்ல ஒன்றுன்றதுல எந்த சந்தேகம் இருக்க முடியாது. இதுல நம்ம பவானிஸ்ரீயோட ஆக்டிங், அவங்களுக்கும் சூரிக்கும் நடுவில் இருக்க பாண்டிங், வேல்ராஜோட ஒளிப்பதிவு, இளையராஜாவோட இசை மற்றும் பின்னணி இசையை பத்தி எல்லாம் நாம பேன் இண்டியா மூவி அவார்ட்ஸ்ல பேசிக்கலாம். படம் ZEE5ல இருக்கு. பட் ரிமெம்பர் வாட் ஐ செட் இன் விடுதலை ரிவ்யூ. வெற்றிமாறன் நல்ல படங்கள் எடுக்கலாம், ஆனா வெற்றிமாறன் எடுத்தாலே அது நல்ல படங்கள் ஆகாது. நம்ம லிஸ்ட்ல இருக்க 5வது படம் குட் நைட். கொரட்டை பிரச்சனையை மையமா வச்சு அதுல குட் லக், பேட் லக், குழந்தை பிரச்சனைன்னு நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களை பல இடங்கள்ல ஃபன்னாகவும் சில இடங்கள்ல சென்டிமெண்டாகவும் சொல்லியிருந்த இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலா நம்ம ரமேஷ் திலக் மற்றும் ரைச்சல் ரபாக்கா 2 பேரோட கெமிஸ்ட்ரிலாம் வேற லெவல். மணிகண்டனாவே இருக்க மீதா ரகுநாத்தோ அவங்க வேலையை சீரும் சிறப்புமா பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஹியூமர் இல்ல, கிளைமேக்ஸை இழுத்து சொல்லியிருந்தாங்க. எந்த பிரச்சனைக்கும் கடைசி வரைக்கும் சரியான சொல்யூஷன் இல்லைன்னு இந்த படத்துலையும் குறைகள் இல்லாம இல்லை. பட் இந்த குட் நைட் படம் பார்த்த எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நைட்டாவது குட் ஃபீலிங்கை தந்திருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. கோ அண்ட் வாட்ச் வித்தவுட் எனி டீவியேஷன். நம்ம லிஸ்ட்ல இருக்க 6வது படம் அலப்பறைகள் நிறைந்த படம் தான் மார்க் ஆண்டனி. டைம் டிராவலிங் ஃபோன் மூலமா பைய விஷால் அப்பா விஷாலை எப்படி மரணத்திலிருந்து காப்பாத்தினாரு, இதுல நம்ம SJ சூர்யா எப்படி படம் முழுக்க ஸ்கோர் பண்ணாருன்னு AAA இயக்குனர் ஆதிக் அவர்கள் நாம எல்லாரும் ஆடாடான்னு சொல்ற மாதிரி ஒரு படத்தை தந்திருந்தாரு. நல்லதுல என்னடா கெட்டது, கெட்டதுல என்னடா நல்லது, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுன்னு இந்த டைலாக் மாதிரியே இந்த படத்துலையும் பல நிறை குறைகள் இருந்திருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸாகவும் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி சுமாரா இருந்திருந்தாலும் இந்த மார்க் ஆண்டனி ஒரு மாசான படம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஷாலோட கம்பேக், ஆதிக்கோட கம்பேக், சில்கோட கம்பேக்னு பல பேருக்கு கம்பேக் தந்த இந்த மார்க் ஆண்டனி அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. ஸோ செல்வராகவன் சார், we are waiting for your comeback sir. நம்ம லிஸ்ட்ல மேஜிக்கல் நம்பரான 7வது இடத்துல இருக்க படம் தான் சித்தா. இதுவும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு படம். இந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃப் சுமாரா இருந்தது, சீரியல் டைப் நரேஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு குறைகள் ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். பட் சித்தார்த்தோட சட்டிலான ஆக்டிங், அவருக்கும் சுந்தரிக்கும் நடுவில் இருக்க பாண்டிங், நிமிஷா சஜயன் மற்றும் அஞ்சலி நாயர் 2 பேரோட கேரக்டரைசேஷன் நம்ம SC அருண்குமார் பல இடங்கள் நம்மள கைத்தட்ட வச்சிருந்தாரு. ஆனா எந்த சீன் எப்படி இருந்திருந்தாலும் நம்ம சித்தார்த் பொன்னி ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண சீன் இருக்கே, அது 2023ல மட்டும் இல்ல, சித்தார்த்தோட என்டையர் கரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ன்றதுல யாருக்கும் எந்த வித மாற்று கருத்து இருக்க முடியாது. இதே மாதிரி ஒரு சில மோமெண்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இருந்திருந்தா படம் இன்னும் கூட இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த சித்தாவும் குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படம். படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கு, பார்த்து கொண்டாடுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்க 8வது படம் 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்க ப்ராப்ளம்ஸை பத்தி பேசியிருந்த இருக்கப்பற்று. இந்த படத்தை பத்தி என்னன்னு சொல்றது? ஏன்னா இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸை பத்தி பேசினாலும் பல மணி நேரம் பேச முடியும், நெகட்டிவ்ஸை பத்தி பேசினாலும் பல மணி நேரம் பேச முடியும். பட் நெகட்டிவ்ஸை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த இருக்கப்பற்று 2023ஓட ஃபீல் குட் படங்கள்ல மிகவும் முக்கியமான படம். ஏன்னா இந்த படத்துல இல்லாத எலமெண்ட்ஸே இல்லை. வித்தார்த், அபர்நதி, ஸ்ரீ, சானியா ஐயப்பன், விக்ரம் பிரபு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத்னு 6 கேரக்டர்ஸும் அவங்க பங்குக்கு அங்கங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி படத்தை இம்பாக்ட்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம அபர்நதியோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் டைலாக் டெலிவரி 2 சான்ஸே இல்லை. படம் நெட்ஃபிளிக்ஸில் அவைலபிளா இருக்கு, பார்க்காதவங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. பட் விக்ரம் பிரபு சார் கிளீன் ஷேவ் லுக்கு மட்டும் வேண்டவே வேண்டாம் சார். நம்ம லிஸ்ட்ல இருக்க 9வது படம் கிடா. வாழ்க்கையோட வலியையும் வறுமையோட துயரையும் ஒரு சேர பேசியிருந்த இந்த கிடா படத்தை பாராட்ட என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. ஆனா இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்துக்குனே தனி ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பூ ராமு மற்றும் காளி வெங்கட் போன்றவங்களோட தனித்துவமான ஆக்டிங், படம் முழுக்க பிளேஸ் ஆன சென்டிமெண்ட் எலமெண்ட்ஸ்னு இந்த படம் நம்மள பல இடங்கள்ல டச் பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த படமும் ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது, இந்த படமும் ஸ்லோவா தான் மூவ் ஆச்சு, இந்த படமும் பல இடங்கள்ல லேக் ஆச்சுன்னு எண்ணற்ற குறைகள் இந்த படத்துல இல்லாம இல்லை. பட் நெடுநல் வாடை எப்படி ஒரு மஸ்ட் வாட்ச் படமோ அதே மாதிரி இந்த கிடாவும் ஒரு மஸ்ட் வாட்ச் படம். படம் ஆஹா ஓடிடில அவைலபிளா இருக்கு, டோன்ட் மிஸ் இட்.
நம்ம லிஸ்ட்ல இருக்க 10வது மற்றும் கடைசி தமிழ் படம் நம்ம அசோக் செல்வன் அவர்கள் நடிப்புல புது அவதாரம் எடுத்திருந்த சபாநாயகன். சாலார் டங்கின்னு 2 பெரிய படங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்த சமயத்துல படம் பார்க்க போன ஆடியன்ஸை பல்வேறு வகைகளில் சந்தோஷப்படுத்தினது தான் இந்த சபாநாயகன் படத்தோட சாதனையே. 3 தனித்தனி லவ் ட்ராக், அதில் 3 ஹீரோயின்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சில நல்ல மோமெண்ட்ஸ், அசோக் செல்வனோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், என்ற அருண்குமாரோட காமெடின்னு இந்த சபாநாயகன் நம்மளை சிரிக்கவும் அதே சமயம் சில இடங்கள்ல சிந்திக்கவும் வச்சிருந்தது. பட் மேல பார்த்த 9 படங்களுக்கு என்னென்ன குறைகளை எல்லாம் நான் சொன்னனோ அதுல பல குறைகள் இந்த படத்துல இருந்தது. பட் கார்த்திகா முரளிதரனை பார்க்கறதுக்காகவே இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். பிகாஸ் ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், பட் தேர் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி சோல் மேட். 2023ஓட சிறந்த தெலுங்கு படம் எது? மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோட வால்டர் வீரையாவா, சந்தீப் கிஷனோட மைக்கேலா, நானியோட தசராவா, நாக சைத்தன்யாவோட கஸ்டடியா, விஜய் தேவரகொண்டாவோட குஷியா, ராம் பொத்தினேனோட ஸ்காண்டாவா, பிரபாஸோட சலாரா இல்ல ஆதி புருஷா? அப்படி இல்லைன்னா நம்ம பாலையாவோட வீரசிம்மா ரெட்டியா இல்ல பகவாந்த் கேசரியான்னு கேட்டா மேல சொன்ன எந்த படங்களுமே 2023ஓட சிறந்த தெலுங்கு படம் இல்லை. ஏன்னா 2023ஓட சிறந்த தெலுங்கு படம் சமஜ வரகமன. ஸ்ரீ விஷ்ணு, ரவா, மோனிகா ஜான் காம்பினேஷன்ல வந்த இந்த படத்துல காதல், காமெடி, சென்டிமெண்ட்னு இல்லாத விஷயங்களே இல்லை. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தன்னோட லவ் வெளிப்படுத்துற விதம், நாம நரேஷ் அவர்கள் ஜெர்சி செலிப்ரேஷனை ரெப்ளிகேட் பண்ற மோமெண்ட்னு இந்த படத்துல இருக்க மெமரபிளான மோமெண்ட்ஸ் ஏராளம். இந்த படத்துலயும் குறைகள் பலது இருந்தாலும் ஆஹா ஓடிடில இந்த படத்தை குடும்பத்தோட பாருங்க, அடடான்னு சொல்லி என்ஜாய் பண்ணுங்க. मिशन मजनू, पठान, टू जूती, मेन मकार, जवान, डंकी, सत्य प्रेम की கதான்னு 2023ல நான் பார்த்த ஹிந்தி படங்களோட எண்ணிக்கை ஏராளம். அதில் ஒரு சில படங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், பல படங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி நான் ரிவ்யூ பண்ண படங்களில் சில படங்கள் சிறப்பாகவும் பல படங்கள் வெறுப்பாகவும் தான் இருந்தது. பட் 2023ல் நான் ரிவ்யூ பண்ண கடைசி படம் தான் 12th ஃபெயில். இந்த படம் ரிலீஸ் ஆன அப்போ பார்க்க முடியாமல் போய் படம் ஓடிடியில் வந்த பிறகு தான் நான் இந்த படத்தை பார்த்தனே. இதுவும் ஒரு டிபிக்கலான அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற கதையாக இருந்தாலும் அதில் இருக்க உணர்வுபூர்வமான தருணங்கள் நம்மளை உண்மையிலேயே டச் பண்ணியிருந்தது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட வானவில் படத்தை அதிக அளவு ஞாபகப்படுத்தி இருந்தது. பட் எது அப்படி இருந்தாலும் 2023ஓட சிறந்த ஹிந்தி படமான 12th ஃபெயில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. படத்தை ஹிந்திலேயே பாருங்க, ஹியூமன் எமோஷனை என்ஜாய் பண்ணுங்க. புருஷ பிரீத்தம் என்ன மாதிரி படம்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. பார்ட் 2 அற்புத விளக்கும் படத்தை நான் டாப் டு பாட்டம் என்ஜாய் பண்ணியிருந்தேன். 2018 ஒரு படம் அல்ல, உணர்வு பூர்வமான பயணம். அனுராகம், ஐ லவ் தட் ஃபிலிம் டோட்டலி. தூமம், ஸ்மோக்கிங் காசர்ஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். கிங் ஆஃப் கோத்தா, வெளியே போடா சேட்டா. ஷசா, மைக்கேல் ஃபாத்திமா, கல்யாணி பிரியதர்ஷன், மறுபடியும் கலைக்கிட்டமானு மேலே சொன்ன மலையாள படங்களை பற்றி எனக்கு பல்வேறு வகையான கருத்துக்கள் இருக்கு. பட் நம்மளோட கொள்கை மற்றும் கோட்பாட்டின் படி ஃபுல் ப்ரெஜில் ரிவ்யூ பண்ண படங்களை மட்டும்தான் 2 வீடியோவுக்கான கண்டென்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். அந்த வகையில் 2023ல் நான் ரிவ்யூ பண்ண ஒரே மலையாள படம், என்னை மை மறந்து ரசிக்க வச்ச படம் தான் RDX. நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தேன், ஸ்டன் டைரக்ட் பண்ணியிருந்த இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், ஆக்டிங்னு இந்த விஷயங்கள் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஆனால் படத்தில் வர ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இருந்தது. அதனால் 2023ஓட சிறந்த மலையாள படமாக இந்த மாஸ் மசாலா RDX படம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபைட்லாம் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாரும் ஆண்டனி வர்கீஸ் ஆக முடியாது. ரெண்டாயிரத்தி 2023ஓட சிறந்த கன்னட படம் எதுன்னு கேட்டால் நான் 2023ல் வெறுமனே 3 கன்னட படங்கள் தான் பார்த்துருந்தேன். அதில் முதல் படம் கப்சா, பிறகு சப்த சாகரடாச்சி எல்லோ, சைட் A மற்றும் சைட் Bன்னு வெறுமனே 3 படங்களை பார்த்துட்டு அதில் இருந்து ஒரு படத்தை பெஸ்ட்டுன்னு சொல்கிறது சரியாக இருக்காது. பட் 2023ல் நான் ரிவ்யூ பண்ண 95 படங்களோட கம்பேர் பண்ணாலுமே இந்த சப்த சாகரடாச்சி எல்லோ ஒரு முக்கியமான இடத்தை கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நான் இந்த படத்தை சைட் A, சைட் Bன்னுலாம் பிரித்து பார்க்க விரும்பலை. ஏன்னா இந்த படத்தோட சிறப்பே அதுதான். ரக்ஷித் ஷெட்டி, ருக்மிணி வசந்த், சைத்ரான்னு இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் ட்ராக்கும் நம்மளை வெவ்வேறு வகைகளை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது.
சைடு ஏ சைட் பின்னு 2 படங்கள்லையும் எனக்கு ஒரு சில குறைபாடுகள் தோணி இருந்தாலும் 2023 சிறந்த படங்களில் இந்த சப்த சாகரடாச்சி எல்லோவுக்கு ஒரு தனி இடம் இப்போ இருக்கு, மக்கள் மனசுல ஐயாப்பும் இருக்கும். சைட் ஏ அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்கு. சைட் பிக்காக தமிழ் ராக்கர்ஸ் ஆவலோட காத்துட்டு இருக்கு. பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2023 வீடியோவுக்காக நான் ரிவ்யூ பண்ண 95 படங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்போ அதில் 23 படம் ஃபைனலைஸ் ஆச்சு. அதிலிருந்து 10 தமிழ் படங்கள், 4 அதர் லாங்குவேஜ் படங்களை பற்றி நான் ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டேன். அதனால் ரிமைனிங் இருக்க படங்களை பற்றி ஒரு வரியில் பேசிட்டு நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆகஸ்ட் 16, 1947 ஜெய்ஹிந்த், போர் தொழில் கம்பீரம், மாமன்னன் அனைவரும் சமம், அடியே அற்புதம், லக்கி மேன் வி ஆர் ஆல் லக்கி, ஹர்காரா ஹேட்ஸ் ஆஃப், கல்யாணம் கமனியம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரங்க மார்த்தாண்டா வாழ்க்கை பாடம், சோர் நிக்கல் கி பாகா கிளாப் ஃபார் யாமி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் OMG 2, ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வேண்டாம் ஹேண்ட் ஷேக் மட்டும் போதும். மீண்டும் 10 worst மூவிஸ் ஆஃப் 2023 வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இது ராடி ரிவ்யூ. நான் ராஜன் டிவிஜன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.